ஹலோ வித் வணக்கம். ஆண்களை அடிமையா வச்சு நடத்தும் 5 நாடுகள் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். தலை சுத்த வைக்கிற உலகின் விசித்திரமான நாடு இதுதான். உலகத்துல 200 நாடுகளுக்கு மேல இருக்குது. அதுல ஒவ்வொரு நாடும் தனிப்பட்ட வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டிருக்கு. சில நாடுகளோட நில அமைப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும், சில நாடுகளோட கலாச்சாரங்களும் ஆச்சரியத்தை ஏற்படுத்ததா இருக்கும். ஆச்சரியம் என்பதை தாண்டி சில நாடுகள் விசித்திரமான கலாச்சாரத்தை கொண்டிருக்கு. அதுக்கு அந்த நாட்டை சேர்ந்த விஷயமா கூட இருந்திருக்கலாம். முக்கியமா இந்த நாட்டோட மக்கள், பழக்க வழக்கம், வடிவம், உருவான விதம் அப்படின்னு எதுனாலும் இருக்கலாம். சரி, இந்த வீடியோவில் விசித்திரமான நாடு எதுன்னு பார்க்கலாம். வடகொரியா ஒரு விசித்திரமான நாடு. வடகொரியா மற்றும் தென்கொரியா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு கொரியா பிளவுபட்டு தென் மற்றும் வடகொரியா இடையே நடந்த இந்த யுத்தம் 4 மில்லியன் மக்களுடைய உயிர்களை கொண்டது. அதுக்கு பிறகுதான் வடகொரியா மிக மோசமான மனித உரிமை குற்றவாளியா மாறிச்சு. மதத்துக்கு எந்த உரிமையும் இல்ல, பத்திரிகை சுதந்திரம் இல்ல, அந்த நாட்டோட குடிமக்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் அளிக்கல. வடகொரியா அரசாங்கம் 4 லட்சத்திலிருந்து 7 லட்சம் மக்கள் வரை இதுவரையும் தூக்கிலிட்டு இருக்கு. இன்னைக்கும் வடகொரியால என்ன நடக்குது அப்படின்றத யாருக்கும் தெரியாது, மற்ற நாடுகளால அறிய முடியாது. சீலண்ட் ஒரு முக்கியமான நாடு. சீலண்ட் என்ற நாடு இது ஒரு நாடா அப்படின்றது இன்னைய வரலையும் விவாதத்துக்கு இருக்கு. மைக்ரோ தேசம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது உலகின் மிகச்சிறியதா இருந்திருக்கு. இங்கிலாந்து கடற்கரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த தீவு தான் 2ஆம் உலகப் போரோட கோட்டை. அதாவது 1967ஆம் ஆண்டுல பேடிராய் பேட்ஸ் ஆக்கிரமிச்சு கடற்கரை கொள்ள வானொலி நிலையமா மாத்தப்பட்டது. அதுக்கு பிறகுதான் 1978ஆம் ஆண்டுல பேட்ஸ் விலகிச்சு. முக்கியமா அலெக்சாண்டர் அக்சன்பர்க் அதை ஒரு வினோதமா எடுத்துக்கொண்டாரு. பின்னர் தான் அந்த நாட்டு பிரதமர் அப்படின்னு அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் வேல்டு கிங். மிகவும் அசாதாரண நாடு ஒண்ணுனா அதர் வேல்டு கிங்டம் தான். ஜூன் 1 1996ல நிறுவப்பட்டது. இந்த வித்தியாசமான தேசத்துல திருமண சமூகத்துல பெண்கள் ஆண்கள் அணுகுறாங்க. முக்கியமா இங்க பெண்ணாதிக்க நிறைஞ்சிருக்கு. ராயல்டி மேஜஸ்டி அப்படின்ற ராணி பாட்சியா ஒண்ணுதான் இங்க ஆள்றாரு. இவங்களுக்கு கீழே கம்பீரமான பெண்கள், லேடி குடிமக்கள் ஆகியோர் தான் இந்த ராஜ்யத்தின் பிரபுக்களை சேர்ந்தவங்க. முக்கியமா ஒவ்வொரு பெண்ணும் ஒரு மனிதனை அடிமையா வச்சிருக்காங்க. இந்த உன்னதமான பெண்களுக்கு கீழே ராணின் சட்டத்தை பின்பற்றி வரி செலுத்துறாங்க ஆண்கள். இருந்தாலும் சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க. வரிசை கீழ் உள்ளவங்க, எந்த உரிமையும் இல்லாத அடிமைப்பட்ட ஆண்களை இவங்க பண்ணை விலங்குகளா கருதுறாங்க. இந்த ஓக்ல ஒரு ரிச்சார்ட்டும் சில வீடுகள் மட்டும் தான் இருக்கு. ஒரு நாடு இல்லை அப்படின்னு சிலர் கூறினாலும் அந்த நாட்டுக்கு சொந்த நாணயம், பாஸ்போர்ட், போலீஸ் படை, கொடி, தேசிய கீதம் அப்படின்னு விரிஞ்சிட்டே போகுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வேவ்லேண்ட் அப்படின்றது கடலிருந்து வெளியாகும் ஒரு உயரமான ஒரு பாறை தான். உண்மையிலே இது சாதாரண ஒரு நாடு தான். யுனைடெட் கிங்டத்துக்கு அருகிலுள்ள இந்த பாறை தடை செய்யப்படாத ஒரு பகுதி. தடை செய்யப்படாத இந்த தீவு கிரீன் பீஸால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. லெடோனியாவும் விசித்திரமான மைக்ரோ நாடுகள்ல இது ஒண்ணு. லெடோனியா உருவாக்கிய 1996ல இந்த நாடு அறிவிக்கப்பட்டது, பிரகடனப்படுத்தினாங்க. இந்த வித்தியாசமான நாடு தெற்கு ஸ்வீடன்ல ஒரு பகுதியில் இருந்திருக்கு. இந்த விசித்திரமான நாட்டுல பூஜ்ய மக்கள் தொகையோடு தொடங்குச்சு. ஆனா இப்ப 15,000 லெடோனியா குடிமக்கள் இங்க இருக்காங்க. போர்னியா தீவுல மசூதி மூடிய இந்த சிறிய தேசத்துல யாருமே வரி செலுத்த தேவையில்லை. ஒவ்வொரு ஆண்டும் குர்பானின் மத விழாவுக்கு எருமை, ஆடுகள் மற்றும் கால்நடைகள் நிறைஞ்ச மிகப்பெரிய கப்பலை இங்க கொண்டு வர்றாரு ஜிபூட்டி. இந்த பழைய நாடு பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து விடுபட்ட பிறகு 1970ல ஐக்கிய நாடுகள் சபையில சேர்ந்தது. அதன் முக்கிய அடையாளமா அசல் ஏரி இருக்கு. இது பூமியோட 3வது ஆழமான இடம். இந்த ஏரி சூடாகவும் உப்பு தன்மையோடு இருக்கு. அதே நேரம் அதை சுற்றியுள்ள வெப்பநிலை எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. நீர் மிகவும் பற்றாக்குறையா இருக்கிறதால மக்கள் பாட்டில் தண்ணீரை பணம் கொடுத்து வாங்குறாங்க. நவுருன்ற நாடு ஒரு வித்தியாசமான நாடு. 2011 வருஷம் நவுருவை 200 சுற்றுலா பயணிகள் மட்டும் தான் பார்வையிட்டாங்க. அதோட பவளப்பாறை, கவர்ச்சியான ஸ்னோ கேர்லிங் அப்படின்னு இருந்தாலும் அவரு சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் அடைஞ்சது. கிடையாது, தலைநகர் இல்லாத உலகின் ஒரே நாடு இதுதான். உருளைக்கிழங்கு போல தெளிவற்ற முறையில் இருக்கும் இந்த நாட்டுல 3 ஏக்கர் அகலமுள்ள விசித்திரமான ஒரு நாடு தான் இது.